அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு அழகு கிச்சன். பிள்ளைங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. இன்னைக்கு சிம்பிளாக கொஞ்சம் பாய்ச்சல் காய்ச்சுவோமா? நான் வந்து கொஞ்சமாக காய்ச்சி காட்டுறேன். அதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் மேலே மேலே நிறையா வேணும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சீங்க. இப்போ நான் காப்படி அரிசி தான் எடுத்துருங்க. காப்படி அரிசி பச்சரிசி. இது வந்து ஜவ்வரிசி வந்து 100 எடுத்துருக்கேன், சின்ன ஜவ்வரிசி. இதை நீங்கள் ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கணும். 5 மணி நேரம், ஏன்னா அப்போ தான் அது நல்லா வேகும். இதை நம்ம தனியாக தண்ணி ஊற்றிருக்கேன், இதை தனியாக வேக வைக்கணும். 5 மணி நேரம் ஊறிடுச்சு அது. இதை வந்து முந்திரி திராட்சை அது நம்ம இந்த காப்படி அரிசிக்கு இந்த 100 ஜவ்வரிசிக்குமே நம்ம அரைப்படி சீனி போடணும், அரைப்படி ஜீனி போடணும். ஓகேவா? இதுதான் இப்போ தேவையானது. நெய் ஒரு 2 ஸ்பூன் போதும். நம்ம நெய் நிறையா வேண்டாம், 2 ஸ்பூன் நெய் போதும். இப்போ நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சுப்போம். அப்புறம் நம்ம தாளித்து விட்டு நம்ம செய்வோம். அந்த பாருங்கள், பிஸ்மில்லா. ஜவ்வரிசியை வேக வச்சுப்போம். வந்து இதை வந்து நெய் கொஞ்சம் ஊற்றி நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் போதும். என்ன 2 ஸ்பூன் நெய்யை வச்சுட்டு முந்திரி திராட்சை பட்டெல்லாம் போட்டு ஒரு கிண்டிடுவோம். ஓகேவா? இது திராட்சைலாம் குண்டு குண்டாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா? நம்ம வந்து ஒரு படி தண்ணி வச்சுக்கணும். என்ன தண்ணி வச்சு ஒரு படி தண்ணி வச்சிங்கம்மா. தண்ணி வச்சு இந்த அரிசியை தூக்கி கழுவிட்டு நம்ம பச்சரிசியை இதில் போட்டு வேவிட்டோம். வெந்த பிறகு தான் நம்ம தனியாக வேக வச்சுருக்கோம் பாருங்கள் ஜவ்வரிசி. அதை தனியாக வேக வைக்கணும், இதோட சேர்ந்து வேவாது. அதை தனியாக வேக வச்சுக்கிங்க. நீங்கள் பெருசு போட்டாலும் சரி, சின்னது போட்டாலும் சரி, நீங்கள் தனியாக தான் வேக வைக்கணும் ஜவ்வரிசியை. இதோட போட்டு வேவாது, நல்லாவும் இருக்காது. ஓகேவா? நான் இதை கிண்டிகிட்டு இருக்கேன். இதை வந்து கொதிக்கிட்டோம், கொதித்து வேகட்டும். அதை பாருங்கள், ஜவ்வரிசி வெந்துருச்சு. ஓகேவா? அதை மாதிரி ஜவ்வரிசி வந்து எடுத்துட்டேன். வடிகட்டி இந்த அளவு கொஞ்சோன்னு சொட்டுக்கணும் தண்ணி ஊற்றி அப்படியே ரெடி பண்ணி வச்சிங்க. அரிசி வெந்தோடனே தான் நம்ம இதை கொட்டணும் அதில், இல்லைன்னா கரைஞ்சி போயிடும். பாருங்கள், சீனி அரைப்படி சீனி. காப்படி அரிசிக்கு நம்ம அரைப்படி சீனி போடணும். அப்போ தான் கஞ்சி சூப்பராக இருக்கும். ஓகேவா? நம்ம இதை கிண்டுறோம். கிண்டிட்டு இந்த ஜவ்வரிசி வச்சுருக்கோம் பாருங்கள், இதையும் தூக்கி அதில் கொட்டுறோம். அது அவ்வளோதான். இதை கிண்டுறோம் பாருங்க. சரியாயிடுச்சா? நான் வச்சு அந்த வடிகட்டி வச்சுட்டேன். வச்ச உடனே கொஞ்சம் அப்புறமா வந்துச்சு. இதை வருங்க, சூடை போட்டோடனே அதையும் இதையும் ஒன்றா கலந்து விட்டுட்டோம். இந்த சீனி கரையிட்டோம். சீனி கரைஞ்ச உடனே நம்ம என்ன செய்யணும், தேங்காய் பால் வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பால் நான் சேர்க்கணும்னு அது முன்னாடியே நான் சொல்லலைன்னு வச்சுங்க, அது மறந்துட்டேன். அது நவுத்தி வச்சதால தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா கட்டியாக நல்லா பால். இதே நீங்கள் ஒரு மரக்காலம் காய்ச்சினீங்கன்னா 15 தேங்காய் பால் புழியணும். புரியுதா? இது வந்து நான் ஒரு தேங்காய் தான் நல்லா தேங்காய் பால் புழிஞ்சா நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா வாசமானமா. அதனால் தேங்காய் பாலை புழிஞ்சு வச்சுருக்கேன்டாமா. இது சீனி கரையிட்டோம். சீனி இதை பாருங்கள், சீனி இந்த ஜவ்வரிசிலாம் போட்டதால் இது கொஞ்சம் ஒரு கொதி விட்டுட்டோம். உப்பு அது மேலே போட்டுங்க, உப்பு அதை போட்டுங்க. சொட்டுக்கோடு இனிப்பு தூக்கலாக இருக்கிறதுக்கு நமக்கு வேணும் போட்டுக்கலாம், வேணான்னு இல்லை. ஆனால் நம்ம தூக்கலாக இருக்கும், அப்போ சொல்லுண்டு சப்புன்னு இல்லாமல் இருக்கும். அதான், வேறு ஒன்றும் இல்லை. கொதிக்கட்டும். ஒரு கொதி விட்டுருச்சுமா. கொதி விட்டோடனே தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம ஊற்றிடுவோம். அவ்வளோதான். பாருங்க, நீங்கள் கேட்ட பாச்சோறு சூப்பராக இருக்கும். அப்படியே செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எல்லாம் சொல்கிறீங்க. ஓகேவா? இந்த பாருங்கள், நல்லா கரைஞ்சிச்சா, கட்டி முட்டி இல்லாமல் எல்லாம் இதெல்லாம் இருக்கா. அதோட மூடிடுங்க, கொதிக்க வேணாம். பாலை ஊற்றி மூடிடுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. பாச்சோறு காய்ச்சியாச்சா? எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா? நம்ம எவ்வளோ தேங்காய் பால் ஊற்றினாலும் ஊற்றலாம், நல்லா வெள்ளையாக அழகாக இருக்கும். இந்த பாருங்கள், பாச்சோறு எப்படி இருக்குது? ஜவ்வரிசிலாம் போட்டு அப்படியே தேன் மாதிரி இருக்கும். நீங்கள் தேன் தான் வச்சிங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள், டேஸ்ட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கு. என்ன சுகர் இருக்கிறதால இனிப்பு சாப்பிடப்பல, இதே தான் என் திறமை அப்படியா இருக்குது. சாப்பிட்டு பாருங்க, செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாச்சை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சொல்லுங்களா? ஓகேவா? வெல்கம்.